மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் தொக்குக்காக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது உப்பு கொஞ்சம் இது நல்லா தக்காளி நல்லா வேகிறதுனால உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு போட்டு வதங்கினா தக்காளி சீக்கிரமாக வதங்கும். அதனால் உப்பு போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா மசிய வந்துருச்சு. நம்ம மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகாத்தூள் மூணையும் இதில் நம்ம போட்டுடலாம். போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர மாதிரி கிண்டிக்கலாம். தக்காளி நல்லா பாருங்கள் மசிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நம்ம கருவாடை இதில் நம்ம போட்டுடலாம். இப்போது இதையும் நல்லா கிண்டிக்கலாம். இது நல்லா மலன்னு எரியுது. அந்த பக்கம் கிண்ட முடியாது, அந்தளவுக்கு எரியுது நெருப்பு. இப்போது இதுக்கு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி வேக விடலாம். இது நம்ம கருவாடை வேகிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்ருக்கோம். இந்த தண்ணி கருவாடு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. தண்ணி எல்லாமே நம்ம வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் நம்ம தொக்கு சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி வற்று வரைக்குமே நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். நல்லா இன்னும் தண்ணி இருக்குது. இப்போ பாருங்கள் தண்ணி அதுவெல்லாம் எல்லாமே வற்றி வந்துருச்சு. நம்ம கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கருவாட்டு நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவல் சூப்பராக இருக்குதுண்ணா.